வணக்கம். தலைப்பை பார்த்துருப்பீங்க. பெரியாரில் பற்றிய விமர்சனங்கள் உண்மையா? அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். இது அவருக்கு இல்லாத பெருமைகள்லாம் சேர்த்து அவர் புகழ்கிறதோ, இல்லை அவர் சொல்லாததெல்லாம் சொன்னார் சொல்லி இகழ்கிறதோ இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கம் கிடையாது. ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து விட்டு போன ஒரு பெரியாரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் செய்து விட்டு போன பணிகளை பற்றி நேர்மையான ஒரு விமர்சன பதிவு. காய்த்தல் உவத்தல் அன்றி எடை போடும் ஒரு தராசு. அதை பற்றி நீங்கள் ஏன்னா கடந்த ஒரு 10 வருட காலமாகவே பெரியார் குறி வச்சு விமர்சிக்கப்படுகிறார். அது அவரை பற்றி தவறான தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் சில பேர் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். அவர் எது செஞ்சாரோ அதை சொன்னால் அதை பற்றி யாரும் கவலை இல்லை. இல்லாத சொல்லக்கூடாது. முக்கியமாக இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் அவரை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் அதை பற்றி கொண்டு போய் சேர்க்கணும், சொல்லணுன்றது என்னுடைய விருப்பம். அதை தான் இது பதிவாக போட்டிருக்கிறேன். இது நீங்கள் கவனித்து எதாவது இருந்தாலும் சொல்லலாம். பெரியார் ஒரு அரசியலில் அங்கீகாரத்துக்காகவோ, ஒரு பதவிக்காகவோ, பணத்துக்காகவோ வந்தவர் கிடையாது. ஏன்னா அவர் பிறப்பிலேயே கோடீஸ்வரர். அவர்கிட்ட 21க்கு மேற்பட்ட கௌரவ பதவிகள், பெரும் பெரும், அதாவது அறங்காவலர் மாதிரி பெரிய பதவிகள், ஈரோட்டில் சேர்மன், சென்னை மாகாணத்துக்கே காங்கிரஸ் தலைவர். இன்றைக்கி தமிழ்நாட்டோட சென்னை மாகாணம் பெருசு. ஆந்திரா கர்நாடகா பகுதியில் இணைந்த ஒரு மாகாணன்றது அந்த 3 ஸ்டேட் இணைஞ்ச ஒரு மாபெரும் மாநில காங்கிரஸ் தலைவர் என்ற ஒரு பட்டம் பெற்றிருந்தவர். சுதந்திர போராட்ட தியாகியா காந்தியாருடைய தலைமையை ஏற்று மிக தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர். அவர் கல்லு கடை மறியல் அப்படின்னு போராட்டம் அறிவித்தப்போ தன் சொந்த தோப்பில் இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள், பனை மரங்களை வெட்டி வீழ்த்திய ஒரு முரட்டு பெரியார் இருந்திருக்கிறார். அப்போ முரட்டு ஈவேரான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த அளவுக்கு கொள்கை பற்றோடு இருந்திருக்கிறாரு. பதவியிலையும் அரசியல் சமூக அந்தஸ்துலேயும் இவ்வளோ உயர்வாக இருந்த ஒரு மனிதன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சமூக சேவைக்கு வந்த விஷயம் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. இப்பயும் முன்னையும் கேள்விப்படலை, இப்பயும் நான் அது மாதிரி எதுவும் பார்க்கல. அவ்வளோ பெரிய புரட்சியாளராக மாறினது ஏன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி அவர் வாழ்ந்த சமூகம் அவ்வளோ சீர்கெட்டு போயிருந்தது, முடைநாற்றம் எடுத்திருந்தது. முக்கியமாக அந்த சாதி கொடுமை, சாதி அடக்குமுறை, பெண் அடிமைத்தனம் போன்றவைகள்லாம் அப்போ கொடிகட்டி பறந்தது. இந்த விதவை திருமணமெல்லாம் கிடையாது, கொடுமைப்படுத்துறது, குழந்தை திருமணம், இந்த மாதிரியெல்லாம் தமிழ் சமூகம், இந்திய சமூகம் ரொம்ப பின்னோக்கி இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். பொதுவாகவே கொஞ்சம் 90% மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, தவறுகளை பற்றியோ பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அது எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க வழியா, மீதியெல்லாம் கண்டுக்காமல் போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அப்படி தான் பெரும்பாலுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. ஆனால் இவர் அந்த மாதிரி மனிதர் கிடையாது. இதை பார்த்துட்டு அவரால் தன் சொந்த நலனை தூக்கி எறிகிறார். எறிஞ்சிட்டு சமூக சேவைக்கு இறங்குறாரு. அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இயக்கத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காக போராடி பலமுறை பல மாநாட்டில் குரல் கொடுத்தும் அவரால் நிறைவேற்ற முடியல. திருவிக்காலாம் அவரை எவ்வளோ சமாதானப்படுத்தியும் அவரை இன்னும் சமாதானப்படுத்த முடியல. சரி, உள்ளேருந்து போராடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி அனைத்து பதவியிலும் தூக்கி எறிஞ்சிட்டு முழுக்க சமூக நீதி போர்க்களத்துக்கு இறங்குறாரு. சமூக சீர்திருத்தமே தன் வாழ்க்கைன்னு சொல்லி தன் சொந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி தூர எறிகிறார். அவர் எம்எல்ஏவோ, எம்பியாவோ, மந்திரியாவோ, முதலமைச்சராவோலாம் அந்த ஆயிருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பொசிஷன் தான் இருந்தார். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த களத்துக்கு வர்றார். இந்த களம் நல்ல களமா? நான் ஆரத்தியும் பூமாலையுமா போடுவாங்க? கல்லடி, சொல்லடி, செருப்படி இதெல்லாம் கிடைக்கும். அதுதான் கிடைச்சது. அந்த களத்திலலாம் இறங்குறார். இறங்கிட்டு களப்பணியாற்ற தொடங்குறார். தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு தன்னுடைய பிரச்சாரத்தையும் அந்த சமூக நீதி இயக்கத்தையும் நடத்த ஆரம்பிக்கிறார். இந்த பத்திரிகை துறை ஒன்றில் மட்டுமே அவருக்கு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் நஷ்டம் ஆகியிருக்கு. அப்பயும் கலங்காமல் அந்த பத்திரிகை பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ரொம்ப சிக்கனமான மனிதன். ரொம்ப கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணுவார். ஆனால் பொது விஷயத்துக்குன்னு கணக்கு பார்க்காம செலவு பண்ணியிருக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம், ஊர்வலம் உள்ள மாநாடு, பேரணி, தன் கருத்துக்களை பல விதத்துலையும் சொல்லியிருக்கிறார்.
அவருடைய என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு வித்தியாசம் மத்தவங்ககிட்டேருந்து இவர் எங்க வித்தியாசப்படுறாரு தெரியுங்களா? தன் சொந்த கட்சிக்காரங்கிட்டயே, "நான் சொல்லிட்டேன், நான் அப்படியே ஏத்துக்காத. உன் பகுத்தறிவு போடு. உன் புத்திக்கு, அனுபவத்துக்கு ஒத்து வருதா பாரு. உனக்கு ஒத்து வந்தா மட்டும் ஏத்துக்கோ. அதுதான் என்னுடைய பணி. நீ அதுதான் செய்யி. நான் சொன்னா நீ கேட்டுன்னு போ. நீ அடிமைன்றலாம் அங்க பேச்சுக்கே கிடையாது." அவர் சொன்ன வந்த விஷயமே அதுதான். புத்திய கொண்டு சிந்தின்னு தான் சொல்றாரு. அதுதான் அவருடைய ஆணிவேர் கருத்தே. அந்த விஷயத்துல அவர் பார்க்கும்போது, மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு தலைவரா தான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் மிகச்சிறந்த ஜனநாயகவாதி, பண்பாளர்ன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, திருச்சியில எழுத்தாளர்கள் மாநாடு, 'முற்போக்கு எழுத்தாளர்கள் மாநாடுன்னு' ஒண்ணு நடந்துச்சு. அது பெரியார் தான் தலைமை. அது பேச ஆரம்பிக்கும்போது வழக்கம் போல மகாபாரதத்தையும், பாஞ்சாலிய பத்தியும் பேசிட்டு, இன்னைக்கு நவீன சமூகத்துக்கு ஒத்து வராத விஷயங்கள் இதெல்லாம். இன்னைக்கு எழுத்தாளர்கள்லாம் இத வந்து சமூகத்துக்கு ஏற்ற புதுமையா எழுதுங்க அப்படின்னு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அடுத்தடுத்து மத்தவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெயகாந்தன் அதில கலந்துக்கிறாரு. அவர் வந்து இளமையான ஒரு இளம் எழுத்தாளர். கொஞ்சம் இப்போ அவரும் ஒரு வேகமா பேசக்கூடியவர் தான். அப்போ விழா அமைப்பாளர்கள் வந்து அவர் துண்டு சீட்டு அனுப்புறாங்க. "தயவு செய்து எதுவுமே தவறுதலா பேசிறாத, அவர் விமர்சனம் பண்ணி பேசிறாத, பெரியார பத்தி பிரச்சனை ஆயிரும்." அப்படின்னு அனுப்புறாங்க. கொஞ்சம் கலவரமா தான் பார்க்குறாங்க அவர. அவர் அதெல்லாம் கண்டுக்காம ஜெயகாந்தன் அவர் முறை வரும்போது, பெரியார் விமர்சிச்சு கடுமையா பேசுறாரு. அங்க வந்து அந்த நிலைமைய நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு. அப்போ நடந்த விஷயங்கள பத்தி ஜெயகாந்தனே தன்னுடைய ஒரு இலக்கியவாதியின் கலை அனுபவங்கள் அப்படின்னு ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறாரு. அதில வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அத அவருடைய எழுத்துக்கள், வார்த்தைகள்லயே பார்ப்போம். எப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் பேச ஆரம்பித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தபோது, ஒரு சத்தம் பெரியார் வந்து தன்னுடைய கைத்தடியை வைத்து பலமாக தட்டி தட்டி ஒவ்வொரு கருத்துக்கும், ஒவ்வொரு பேச்சு இடைவெளிக்கும் மிகுந்த ஆரவாரத்தோடு ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கே இது ஆச்சரியமா இருந்தது." அவர் வந்து இது மாரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாருன்னு ஜெயகாந்தன் எதிர்பார்க்கல. பெரியார் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டிருந்துக்கிறாரு. அப்போ வந்து என்ன நினச்சேன், ஒரு போர் சூழல், ஒரு கலவர சூழல் அங்க உருவாயிடுச்சு. ஏன்னா, அந்த மாநாடு முழுக்க இருக்கிறது திகாவுடைய பெரியாரை தொண்டர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசிட்டு வெளிய வர முடியுமா? அது இன்னைக்கெல்லாம் எதிர்த்து நினைச்சு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பெரியார்ட்ட சொல்றாங்க. "எங்க மனம் காயப்பட்டுருச்சு. அவர சும்மா விடக்கூடாது." அப்படின்னும்போது, "டேய் டேய் டேய், பொது வாழ்வுக்கு வந்த பின்னாடி மனசு காயப்பட்டுச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. நாம எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்போம். அவங்க மனசெல்லாம் காயப்படுமான்னு நெனச்சோமா? நம்ம இத்தனை பேர் கேள்வி கேட்டு இவர் ஒருத்தராவது பதில் சொன்னாரேன்னு சந்தோஷப்படு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களலாம் அடக்கி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு வந்து ஜெயகாந்தன் சொல்றாரு, "நான் முழுசா வேட்டி சட்டையோட வெளிய வந்ததுக்கு ஒரே காரணம் அது பெரியார் தான்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அதுநாள் வரைக்கும் பெரியார வந்து ஒரு விரோதமா பார்த்த ஜெயகாந்தன் அவருடைய ஆளுமையில அவர் குணநலன்களையும், பண்புகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு. பெரியார பத்தி அவரு அதுக்கப்புறம் எப்பயுமே தரக்குறைவா எழுதுனதில்ல. பெரியார பத்தி உயர்வான ஒரு மனநிலைக்கு வந்துர்றாரு. அவரு ஒரு திட்டமிடாம எவ்வளோ எளிதா, இயல்பா இந்த காரியத்த செஞ்சிருக்கிறாரு. எப்படி நடந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பண்பாளர், ஒரு ஜனநாயகவாதின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து திருச்சியில நடந்தது. அவர் வந்து அடுத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவர். அவங்க சுயமரியாதையோட நடக்க அனுமதிச்ச தலைவர். ஒரு மேடையில யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்துல உட்காந்து, கால் மேல கால போட்டுன்னு உட்காந்து அ சுவாரஸ்யமா உட்காந்து கேட்டுருந்துக்கிறாரு. அப்ப தொண்டர்களுக்கெல்லாம் கடும் அதிர்ச்சி. பெரியார் பக்கத்துல இப்படி ஒருத்தர் அநாகரிகமா உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி, கால் மேல கால் போட்டுன்னு ஒரு சபையடக்கம் இல்லாம, நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாருன்னு வருத்தப்பட்டு அவர்ட்ட புகார் சொல்றாங்க. அப்ப பெரியார் வந்து ரொம்ப கூலா, இயல்பா ஒரு காமெடி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. "ஏன்டா அவன் கால தூக்கி அவன் கால் மேல தான்டா போட்டுன்னுக்கிறான். என் கால் மேலயா போட்டான்? அவன் சுயமரியாதையோட வாழணும்னு தான் நீங்க ஒவ்வொருத்தரும் இப்படி சுயமரியாதையா இருக்கணும்னு தான்டா நான் உழைக்கிறேன். இதுதான் நம்ம கொள்கையே. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவனுடைய எப்படி ஒரு சௌகரியமோ அப்படி உட்காந்து போட்டுமே. இதுல என்ன நம்ம மேல குறை வந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். இந்த மாரி பதில் எங்கனா எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கு நடக்கிற நடப்புல எந்த மீட்டிங்லயாவது, எந்த தலைவர் பக்கத்துலயாவது போயி, நீங்க யாராவது போய் உட்காந்தீங்கன்னா, நீங்க உட்காந்துக்கிற சேரோட தூக்கின்னு வெளிய போட்டு போயிடுவாங்க. அப்ப அவர் எவ்வளோ வித்தியாசமான தலைவரா இருந்தாருன்னு நீங்களே பார்த்துக்கங்க. எதிர் தரப்புலலாம் அப்ப என்ன கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. பெரியார வந்து படிக்காதவன், கிழவன், அவன்லாம் ஒரு ஆளா? அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது, தொண்டர்கள்லாம் வந்து இவர கேட்பாங்களாம். ஐயா இது மாரிலாம் பேசிட்டாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. அதுக்கு அவர் சொன்ன பதில்லாம் ஆச்சரியம். படிக்காதவன படிக்காதவனும், கிழவன கிழவன் தான்டா சொல்லுவாங்க. இதுல என்னடா தப்பு இருக்குன்னு? இது ஏன் சொல்ல வரேன்னா, அவர் எதிர் தரப்பு விமர்சனங்கள் எந்த விஷயத்தையும் நேர்மையா, உண்மையாபடி
எப்படி எதார்த்தமாக எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். தான் மட்டும்தான் அத்தனை கேள்வி கேட்பேன், நீங்கள் யார் எதை பற்றி பேசினா ஒத்துக்க மாட்டேன், ஆட்பூன்னு எகிருவேன் குதிப்பேன், நான் யார் தெரியுமானலாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் தன்னை பற்றி விமர்சனத்தையே ஆராய்ச்சி மனப்பான்மையில் எடுத்துக்கிறவர், மற்ற விஷயத்தை பற்றி சொல்லவா வேணும்? அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அவருடைய பார்வை என்னன்னு பாருங்கள், அதுதான் சொல்ல வந்தேன். இவருடைய பெருமையை பற்றி இது வரைக்கும் வந்த கவிதைகள்லேயே பாவேந்தர் சொன்னது தாங்க. பாரதிதாசன், தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பினில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், அவர் கருத்துக்களை கேட்டால் மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு ஒரு கவிதைங்க. அவர்தான் பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொன்னார். அருமையான கவிதை. இதை விட அவரை பற்றி யாரும் பாராட்டி பேசவே முடியாது. இப்படி ஒரு கவிதை பாரதிதாசன்கிட்டருந்து கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். அவர் தான் பெரியார்னு சொல்லும்போது அவரை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டார். அது இல்லாமல் பெரும்பாலும் இப்போ சொல்கிறாங்க அவர் நாத்திகவாதி, கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் பேசினார், அதனால் அவரை பற்றி பேசுகிறது தப்பு அப்படின்லாம் பேசுவாங்க. உண்மையிலே அவர் ஒரு இந்து மத துறவியாக வீட்டை கோவிச்சின்னு காசியில் போய் இருந்தவர்னு யாருக்காவது தெரியுமா? போனார். காவி உடுத்திய துறவியாக தான் இருந்துக்கிறாரு. அவருக்கு நல்ல நேரமாக இருந்து கடவுள் அழைத்தில் இருந்தால் ஒரு நல்ல குருமார் கிடச்சிருந்தா அவர் மிகப்பெரிய துறவியாக போயிருப்பார். ஏன்னா நல்ல குருமார் கிடச்சி அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சிருந்தா ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய பேர். அது காசிலேயே பெரியார் வந்து காசியில் இருந்த துறவியாக தான் அறியப்பட்டிருப்பார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு மாதிரி இருந்தது. அவர் தமிழ்நாடு சமூகத்துக்கு உழைக்கணுன்றதுனால அவருக்கு சரியான குரு அமையாமல் அவர் பார்த்ததெல்லாம் 420 பித்தலாட்டம் தவறான நபர்களையே பார்த்துருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்து மேல் நம்பிக்கையிலேருந்து விமர்சன பார்வையில் நாத்திக பார்வைக்கு போயிட்டார். எதுவுமே உண்மையிலலாம் பொய், சாங்கியம் சடங்கு இந்த துறவு பற்றியெல்லாம் ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டு அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுதான் வந்து இவ்வளோ கடுமையான விமர்சனம் பண்ணார். ஏங்க அவரை கேட்டாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, கடவுள் எதிர்ப்பு கொள்கையை பேசுகிறீங்க, கடவுளை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க, இது சப்போஸ் கடவுளை நம்புவன் முட்டாள் காட்டு மிராண்டிலாம் சொல்கிறீங்களே, கடவுள் உங்கள் எதிரில் வந்துட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைக்கி யார்கிட்ட சாதாரண மனிதர்கிட்டையோ பெரிய தலைவர்கிட்டையோ மைக்கி நீட்டி கேட்டிங்கன்னா ஏதாவது குண்டக்க மண்டக்க ஒரு விதாண்டவாதம், குதர்க்கமான பதில், கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்டு போயிருப்பாங்க. உண்மையான பதில் கிடைக்காது. ஏன்னா அவங்க இயல்பு. இங்கே பெரியார் கொடுத்த பதில் இருக்குங்களே, இந்த அவங்க கேட்ட கேள்விக்கு அவருடைய இயல்பை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான எனக்கு பிடிச்ச அவர் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம், கடவுள் நேரில் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு சொன்ன பதில், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் என்ன போய் சந்தேகம் இருக்குது? நான் என்ன இருக்குதோ அதானே பேசணும்னு. அதாவது அவருடைய நடுநிலை உணர்ச்சி, நியாய உணர்ச்சி, அவர் வந்து இட்டுக்கட்டியோ தன் விருப்பத்துக்கெல்லாம் பேசல, எது உண்மை ஃபேக்ட் அதை பற்றி பேசுகிறார். இது இப்போ அவர் புரிஞ்சு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி பதிலாக தான் இருக்கும். காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து 2 பேரும் இணக்கமான நட்பு. அவருக்கு பெரியாரை பற்றி அவர் யதார்த்தமான இனிமையான ஒரு யதார்த்த மனிதனாக சொன்ன வார்த்தை தான் இவருக்கு கிடைச்ச ஒரு பாமாலை பூமாலை பாராட்டுவரைன்னு வச்சுக்கலாம். பெரியார் என்ன பதவி வேணும், பட்டம் வேணும், வேறு ஏதாவது பணம் வேணும்னா ஊராக போய் சத்தம் போட்டுக்கிறாரு. நீங்களாம் நல்லா இருக்கணும் தாண்டா அவர் அவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தம் போடுறாருன்னா ஊராக போய் ஏன் எல்லாரையும் மக்களுக்கு உடன்பட்டு பேச முடியாது? அப்படி நீங்கள் பேசுனா சாதியை ஆதரித்து பேசணும், இல்லை அவங்க அன்றைக்கி இருந்த சமூக சீர்கேடுகள்லாம் பாராட்டி அது நியாயம்னு சொல்லணும். ஆனால் எதிர்மறையாக பேசுகிறாரு, சாதி இல்லைன்றாரு, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பெண்ணடிமைத்தனம் வந்து ஒழித்து பெண் விடுதலையை பேசுகிறாரு, மக்களுக்கு எதிர்பட்டு பேசி அவரோட திருத்துற பணியில் ஈடுபடுறாரு. அதனால் ஒரு கண்டிக்கிற துணையில் தான் அவர் பேசி ஆகணும். அதனால தான் வந்து காமராஜர் இப்படி பாராட்டுவார். ஆனால் இயக்குனர் பழனியப்பன் சொன்ன மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிடுவான், எல்லா சாங்கியும் சடங்கும் செய்வான், எல்லா வேலையும் செய்வான், ஆனால் பெரியாரை பற்றி பேசிங்க சண்டைக்கு வந்துடுவான்னு சொல்கிறது இந்த அடிப்படையில் தான். ஏன்னா அவர் நம்ம உடன்பட்டு பேசல, கண்டிக்கிற துணியில் பேசினாலும் மக்கள் அவர் மீது அவ்வளோ அன்பு வச்சுருந்ததுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, கர்நாடக இசை சங்கீத கலைஞர் டிஎம் கிருஷ்ணா அவர்கள், அதாங்க இப்போ கூட அவார்டு கொடுத்து பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அந்த கர்நாடக இசை சங்கீத கலைஞர் வந்து பெரியாரை பற்றி பேசிட்டு ஒரு பாட்டு பாடினார். அது பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனால் என்ன பாட்டுன்னு வெளியே வந்திருக்காது, அதை நான் சொல்கிறேன். சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னார் பெரியார் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாருங்க. அவருடைய கொள்கை ஒரே வரியில் பாடி முடிச்சிட்டார். இதுதான் அவர் பெரியார் சொன்னது, சொந்த புத்தியை கொண்டு சிந்திங்கன்னு தான் சொன்னார். வேறு என்னங்க தப்பு இருக்குது இதில்? விமர்சனம் பண்ண இருக்குது. கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸ் எப்படியோ தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பெரியார். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசமே, பெரியார் இங்கே பிறந்தார், பாரதியார் இங்கே பிறந்தார் தான். அதனால தான் இந்த மண் வந்து ஒரு வித்தியாசமான மண்ணாக சொல்கிறாங்க. இன்னொன்று,
இன்றைக்கி ஏதாவது ஒரு வருமோ சமூக துரோகி மாரியெல்லாம் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கும் தகுதி வேணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அரை நூற்றாண்டு காலம் சமூக சேவை செஞ்ச, சொந்த பணத்தை கொண்டு செஞ்ச, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நல்லதை மட்டுமே ஒரு போராடின ஒரு கிளர்ச்சியாளர், புரட்சியாளர், அவரை பற்றி அவதூறு பேசுகிறதுக்கு மன்னிக்க முடியாது. காலம் தான் அவங்களை தண்டிக்கணும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.